ஃபஸ்ட்டு எடுத்ததும் களி கறி வாங்கிட்டுருக்கோம். கந்தளி சந்தை ரொம்ப மிகப்பெரிய சந்தைன்னு சொன்னோம் இல்லையா? பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு, எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். ஸோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கந்தளி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கோம். இது வந்து வார சந்தை. ஸோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்தை நடக்கும். ஸோ இங்கே ஆடு, மாடு, கோழி, காய்கறி எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்கும். இந்த சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வார சந்தையை பொறுத்தவரையிலையும் இங்கே என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கூட டாக்டர் சார் இருக்கார். அவர்கிட்ட வந்து கேட்கலாம். அவருடைய அனுபவம், சந்தை அப்படின்னாலே அவருக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்றத அவர்கிட்ட கேட்கலாம். சந்தைன்றது நம்ம சின்ன வயசுலேருந்தே அவங்கவுங்க அந்த கிராமத்தில் பார்த்து வளர்ந்த ஒரு விஷயம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். இப்போது சேலம் பகுதியில் நிறைய சந்தைகள் இருக்குது. அந்த மாதிரி திருப்பத்தூர் வந்தப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்பகுதி, திருப்பத்தூர் மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி, இந்த மாதிரியான சந்தைகளில் போய் நம்ம பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆடு சந்தை, மாடு, கோழி, அப்புறம் அந்த சண்டை கோழிங்களுடைய சந்தைகள், இது எல்லாமே பார்க்குறதுக்கு புது அனுபவமாக இருக்கும். எப்படி நம்ம சுற்றுலா போகும்போது நமக்கு ஒரு புதிய உணர்வுகள், புதிய விஷயங்கள் கிடைக்குதோ, அந்த மாதிரி சந்தைகளில் உணவு சார்ந்த பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போது இந்த கந்தளி சந்தைக்கு வந்திருக்கோம். இதுவும் ஒரு புது அனுபவத்தை கொடுக்குன்ற நம்பிக்கையில் உள்ளே போகிறோம். எப்போவுமே நம்ம சந்தைக்கு போனோம் அப்படின்னா சந்தைக்கறி சாப்பிடாமல் நம்ம போக மாட்டோம். ஸோ சந்தைக்கறியும் வந்து ஒரு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பலாம். ஸோ வாங்க போயிடலாம். ஸோ நம்ம ஒரு 6 மணிக்கெலாம் வந்து இந்த சந்தைக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த கிளைமேட்டு, அந்த வைப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து நம்ம பர்கூர், கிருஷ்ணகிரி போகிற ரூட்டு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பர்கூர், அந்த கிருஷ்ணகிரியெல்லாம் போகும்ல, அந்த ரூட்டு இது. அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர். ஸோ நம்ம திருப்பத்தூர்லேருந்து வந்தாலும் சரி, இல்லை இந்த பக்கம் கிருஷ்ணகிரி, பர்கூர் வழியாக வந்தாலும் சரி, ஸோ அந்த மெயின் ரோட்டு ஓரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சந்தை நடக்கும். ஸோ கந்தளி சந்தை வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டுலேயே வந்து நடக்கும். அப்படியே நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. எவ்வளோ ரேட்டு வருது? ரேட்டா ஒரு இது வாத்து 300 ரூபா. எத்தனை கிலோ வரும்ண்ணே? கிலோ எத்தனை கிலோ வரும்? ஒரு 1.5 கிலோ வரும். ஒரு வாத்து 1.5 கிலோ வரும். இந்த இது நான் நாட்டுக்கோழின்னா எவ்வளோண்ணே கிலோ வருது? கிலோவா இல்லை ஜோடியா? 450, 500 வரைக்கும் போகுது ஒரு கோழி. கிலோ? ஒரு கிலோ. இது அப்படியே கோழியை கொடுத்துருவீங்களா இல்லை எடை மாதிரி எதனா போட்டுறோம்? இதெல்லாம் குஞ்சுங்க எடை கணக்கு இல்லை, அது கோழியெல்லாம் எடை. ஸோ அப்படியே நம்ம சந்தைக்கு உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் அங்கே நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆட்டு சந்தை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடு தான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆடு விற்க வந்தவங்களும் சரி, வாங்க வந்தவங்க, அந்த தரகர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆடு வாங்கி கொடுக்குறது, விற்கிறது, அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இங்கே தான் வந்து இருக்காங்க. ஸோ ஆடுலாம் இங்கே என்ன ரேட்டு போகுது, என்ன மாதிரியான ஆடு எல்லாமே கிடைக்குது அப்படின்றத நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். அதெல்லாம் பாரு, இந்த பூராடு எவ்வளோ தாலி ஒரு குட்டி? 2500 குண்ணா. ரொம்ப சின்னதாக குட்டியாக இருக்கிறாங்க. பால் இருக்குதா? பால் தான் இல்லையே. குட்டி பால் ஊற்றி வளர்க்குறோம். பால் நல்லா பிடிக்கும். ஆஹா, இது கூட கன்னத்தில் கூட முட்டை கூட. இந்த பக்கம் கந்தளி சந்தை ரொம்ப மிகப்பெரிய சந்தைன்னு சொன்னோம் இல்லையா? பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு, எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். வெறும் ஆட்டு சந்தை மட்டும்தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், நிறைய பேர் வந்து அந்த ஆடு வந்து ஒருத்தரே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு 10 ஆடு 15 ஆடு அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு வந்து அங்கே வச்சுருக்காங்களா. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் பேசுகிறாங்க. அவங்க ஒரு ரேட்டு சொல்கிறாங்க, அப்புறம் இவங்க ஒரு ரேட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எந்த ரேட்டு படியுதோ அந்த ரேட்டுக்கு வந்து அப்படியே தள்ளிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த செம்மறி ஆடா, செம்மறி ஆடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு எல்லாமே வந்து விற்றுட்ருக்காங்க. ஒரு ஆட்டுக்குட்டி எவ்வளோக்கு வாங்கலாம்? ஒரு ஆட்டுக்குட்டி வந்து 3000லேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் வாங்கலாம். ஒரு ஆட்டுக்குட்டி. ஆடு வந்து 12,000 15,000 ஆடு. ஆமாம். ஒரு ஆடு வந்து 20 கிலோ 40 கிலோ வருது, 25 கிலோ வருது, 20 கிலோ வருது. அது வர்ற எடையை பொறுத்து 4 பல்லு ஒரு ரேட்டு, 2 பல்லு ஒரு ரேட்டு, பல்லு வைக்கலாம் அது ஒரு ரேட்டு, சுத்தமாக 8 பல்லு முத்தலாக இருந்தால் அது ஒரு ரேட்டு. காய்கறி சந்தைன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாழைக்காய், முள்ளங்கி எல்லாமே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக விற்றுட்ருக்காங்க பாருங்கள். நான் காய்கறி எத்தனை மணி வரலையும் விற்பீங்கண்ணா? நைட் 8 மணி வரலையுமா? ஓஹோ. இது ஆடுலாம் 12ஓட காலி. நான் காய்கறி பொறுத்தவரையும் நைட் 8 மணி வரலையும் அப்படியே சந்தை போயிட்டுருக்கோம். இந்த காய்கறிலாம் வாங்குறவங்க சாயந்தரத்தில் தான் வருவாங்களா? ஓஹோ. திருப்பி ஈவினிங்கில் கூட்ட வரும். நல்ல கீரை வந்து ரொம்பவும் இலசாக இருந்தால் அது வந்து நம்பக்கூடாது. மேலே அரும்பாக இருக்குது பாரு கீரை, அது டேஸ்ட்டாக இருக்கும் கீரை வந்து. அதே போல் வந்து பூ வந்து கீரை வந்து கண்ணுக்கு நல்லது, பொன்னாங்கண்ணி கீரை வந்து. அதே போல் காசுமி கீரை வந்து நம்ம சர்க்கரைக்கு நல்லது, சக்கரவர்த்தி கீரை நம்ம உடம்புக்கு நல்லது தான். அதுவும் எல்லா கீரைக்கும் தலைவர் சக்கரவர்த்தி கீரை. வெந்திக்கீரையும் நல்லது தான். கீரை வகையில் வந்து தன்னை மீறி வந்துச்சுன்னா மருந்து அடிக்க மாட்டோம். பூமிக்குள்ளே இருந்தால் தான் மருந்து அடிக்குவான். பூமி விட்டு வெளியே வரணுன்றதுனால பூமி விட்டு மேலே வந்துச்சுன்னா அவன் மருந்து அடிக்க மாட்டான். கீரை நல்லது உடம்புக்கு. ஓட்டையா கீரை வந்து இருந்தால் அது சாப்பிட்லாம். ஏன்னு கேட்டேன்னா அது வந்து பூச்சி கடிக்குது இல்லையா. கீரை வகையாக இருக்கட்டும், கொத்தமல்லி வகையாக இருக்கட்டும், புதினா வகையாக இருக்கட்டும், பூச்சி அடிக்குது இல்லையா. அந்த பூச்சி அடிக்கிற கீரையை வந்து நம்ம சாப்பிட்லாம். ஏன்னு கேட்டால் நம்ம உடம்புக்கு விஷம் ஏறாது. ஏன்னா ஒரு பூச்சி கடிச்சாலும் விஷம் ஏறாது. இந்த சந்தைக்கு வந்து நான் 10 வயசுலேருந்து வந்துருக்கிறேன். ஸோ சந்தையில் ஸ்பெஷலே வந்து அங்கே கிடைக்கக்கூடிய கீரைகள் தான். இப்போ நம்ம கையில் பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை, காசினி கீரை, பாலக்கீரை மூணுமே இருக்குது. ஸோ காசினி கீரை வந்து ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்த ஒரு கீரை. கல்லீரலுக்கு பலம் அளிக்கக்கூடிய ஒரு கீரை சேர்க்கப்படுது. அதாவது கல்லீரலுக்கு வலிமை அளிக்கக்கூடிய பல மருந்துகளில் இந்த காசினி கீரையினுடைய சாரங்கள் சேர்க்கப்படுது. நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது இந்த காசினி கீரையை சமைத்து சாப்பிட்டோம்னா அற்புதமான பலன் கிடைக்கும். ஸோ இது பாலக்கீரை. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதனுடைய இலைகள் கொஞ்சம் அகலமாக இருக்கும். சுவை மிகுந்த கீரைன்னு சொல்லி பாலாக்கீரையை சொல்லலாம். ஸோ குழந்தைகளுக்கு கீரையை அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த பாலாக்கீரையை பருப்பு சேர்த்து கடைஞ்சி கொடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கீரைகளை விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பொன்னாங்கண்ணி கீரை. இதில் நிறைய ரகங்கள் இருக்குது. பட் கரெக்டான ஒரிஜினலான வெரைட்டியை பார்த்து வாங்கணும். பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு அவ்வளவு நன்மை கொடுக்கும். நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது. எல்லா கீரையிலுமே நுண்சத்துக்கள் நிறைய இருக்குது. பட் ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம வரக்கூடிய இடம் வந்து இங்கே தான். ஏன்னா வந்து ஆடு எல்லாமே உரித்து அதை கூறு போட்டு பக்காவாக ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான கறி சாப்பாடு இதெல்லாமே வந்து இங்கே வந்து சாப்பிட்லாம். ஸோ நம்ம அந்த சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு கூடாரத்துக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நீங்கள் அந்த கூடாரத்துக்குள்ளே வந்து அது பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். கறி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக விட்டு குழம்பு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, மட்டனு, ஈரல், போட்டின்னு சொல்லிட்டு எல்லாம் தனித்தனியாக ரெடி ஆகிட்டுருக்கு. வாங்க நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து கொடுத்து நம்மளுக்குன்னு ஸ்பெஷலாக நல்லா வேக விட்டு செய்ய சொல்லி காரம் உப்பு காரம்லாம் கரெக்டாக போட சொல்லி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு வேக விட்டுறோம். ஆமாம், வேக விட்டுறோம். வேக விட்டு அப்புறமா வந்து வெந்த பின்னாடி தவாவில் கறிவேப்பிலெல்லாம் போட்டு மேலே போட்டு வறுத்து விட்டுறோம். ஓ சரி தலைவர். ஸோ நம்ம கேட்ட 1/2 கிலோ வந்து வெட்டி மசாலாலாம் போட்டு அப்படியே டைரெக்டாக நெருப்பில் வச்சு வேக விட்டுருக்காங்க. அருமை பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. செமி கிரேவியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கந்திரி சந்தை. நாங்கள் வந்து எங்கள் பாட்டி இருந்து கடை வள்ளியம்மா எங்கள் பாட்டி பேர். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா நடத்தி இருந்தார். தனியாக பிரிஞ்சு வந்து எங்கள் அப்பா தனியாக நடத்தி இருந்தார். அதுக்கப்புறமா எங்கள் அப்பா அம்மா இல்லை, அதனால் நான் நடத்துகிறேன் கடையை. செவ்வாய்க்கிழமை மற்றப்பள்ளி, புதன்கிழமை உரப்போம், வியாழக்கிழமை புதுப்பேட்டை,
வெள்ளிக்கிழமை கொந்தாரப்பள்ளி, சனிக்கிழமை இங்கே கந்திலி, ஞாயிறு திங்கள் கடை இல்லைங்க. கறி சாப்பாடுனா 150 ரூபா, களிக்கறியும் 150 தான். சாப்பாடு மட்டும்னா 50 ரூபா, களி 40 ரூபா. இது தனியாக 1 கிலோ வறுவல் செஞ்சால் 900 ரூபா, மட்டன் 700 ரூபா, செய்யறதுக்கு ஒரு 200, 900 ரூபா. தலை தனியாக செஞ்சால் 750 ரூபா வாங்குகிறோம். மூளையோட ஃப்ரை பண்ணி கொடுத்துருவோம், தனியாக வேக வச்சு கொடுத்துருவோம். எல்லாமே சாப்பிட்டா கறி வாங்கினோன்னா பார்சல்னால் ஒரு பார்சல் 100 ரூபா, கறி சாப்பாடு 150 பார்சல். கீழே வாழை இலை, ஆவி பறக்க ராகி களி, ஆவி பறக்க மட்டன் குழம்பு, ரொம்ப ரொம்ப அற்புதமான சுவை. அந்த காலத்தில் இந்த மாதிரி நல்ல ஃபுல் கட்டு கட்டிட்டு அதுக்கேற்ற உழைப்பையும் கொடுத்தப்போ எந்த சிக்கலும் இல்லாமல் இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கலோரி அதிகமான உணவுகள் மட்டன்லாம் எடுத்தோம்னா நல்ல ஒரு நடைப்பயிற்சியோ உடல் உழைப்போ கொடுத்தோம்னா தாராளமாக இதை சுவை மிகுந்து அவ்வப்போது சாப்பிட்டுக்கலாம். நம்ம அடிக்கடி சாப்பிடாமல் மாதம் ஒரு முறை அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா எந்த சிக்கலும் இல்லை. இந்த மாதிரி சுவையெல்லாம் கண்டிப்பாக நம்ம அனுபவிச்சே ஆகணும், அவ்வளோ சுவையாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சந்தைக்கறி போய் சாப்பிட்ருக்கோம். சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த மாதிரி வந்து தரையில் உட்காந்து சாப்பிட்றாங்க, சேர் டேபிள் போடலாம் இல்லை அப்படின்ட்டுலாம் கூட ஒரு சிலர் கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து உண்மையான அந்த பந்தி சாப்பாடுன்னு வாங்க. ஸோ நம்ம பாய் போட்டு அந்த பந்தி விருந்து சொல்லுவாங்க இல்லையா, தரையில் உட்காந்து சாப்பிட்றது, அதுதான் உண்மையான விருந்து. ஸோ அப்படி சாப்பிட்டோம்னா தான் வந்து ரொம்ப நல்லது. இது வந்து கிராமத்து சந்தை அப்படின்னும்போது அந்த பாரம்பரியமான முறையில் பாயை போட்டு தரையில் உட்கார வச்சு சாப்பிட்றோம். ஸோ நம்ம ஹோட்டல் போனால் அது சேர் டேபிள் போட்டு சாப்பிட்றோம். ஆனால் இது வந்து பந்தி சாப்பாடு இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ நண்பர்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சந்தையெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு சந்தைக்கறி போய் சாப்பிட்டு ஸோ கிளம்பிடுறோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் ஒவ்வொரு ஏரியாலேயும் ஒவ்வொரு சந்தை நடக்கும். ஸோ நீங்கள் எந்த சந்தைக்கு போய் இந்த மாதிரியெல்லாம் கறி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.